தமிழ் சின்னத்திரை அதிலிருந்து இப்போ கன்னடா அதுல போய் நீங்க நடிக்கும்போது, எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா இது நம்ம ஆளுங்க டக்கு டக்குன்னு வந்து புரியலனாலும், எதா இருந்தாலும் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். பட் ஆளுங்கலாம் டிஃபரெண்டான ஒண்ணுதான். லாங்குவேஜ் பார்க்கும்போது லாங்குவேஜ் தான். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா? அண்ட் டிஃபரெண்ட் லாங்குவேஜ், டிஃபரெண்ட் பீப்பிள் அந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி இருக்கும் சார் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு? இப்ப ஏன்னா நான் நம்ம எப்படி இருக்கிறது வந்து நான் சின்னத்திரையிலேருந்து இங்க அங்க போறோம். கன்னடத்துல பேசுனேன்னு ம். வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. ஒரு 2 டயலாக் எனக்கு. ஐயய்ய! அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அங்க இட்ஸ் போய் வெரி நீங்க டஃப் டு நோ அ லாங்குவேஜ் சூன். ஸோ பட் வந்து யூ ஆர் லேர்னிங்கா? இப்போ அத லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா லாங்குவேஜ்? நோ எனக்கு ஆக்சுவலா வந்து சீன் பேப்பர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் கன்னடத்துல இருந்துச்சுன்னா, அது பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எப்படி ப்ரொனன்சியேஷன் கேட்பேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் மெயினா தமிழ்ல சொல்லிடுவாரு. ஓகே. மேட்ரு என்னன்னு. ஸோ நான் பேசுறதே தமிழ்ல பேசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யா ஐ ஃபீல் ஐ டிட் அ குட் லிட்டில் ஜாப் டு லேர்ன் அ லாங்குவேஜ். யா. ஓகே. அண்ட் சோஷியல் மீடியாஸ்ல வந்து சம்டைம்ஸ் நீங்க பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுமே பிளெண்ட் ஆகுற மாதிரி மிக்சிங்கா தான் போஸ்டர்ஸ் அதெல்லாமே போடுறீங்க. ரைட். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அதை எப்படி ரீச் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுதா? இல்லை நான் அது ரீச் ஆகுது அதை நோக்கிலாம் நான் பார்க்கல. நடுவில் வந்து கொஞ்சம் யாரா வந்து இந்த சோஷியல் ஹேண்ட்லிங் மேனேஜ்மெண்ட்லாம் இருப்பான்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கலான் இருந்தேன். ஆனால் எனக்கு என்னன்னா அதில் கொடுத்து நான் வந்து அங்கே பயங்கரமாக அங்கே இன்புட் போடுறதுக்கு என்ன தோணுதோ பண்ணுவோம். எனக்கு பிடிச்சிருக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அது ரீச் ஆகணும் அதாகணும்லாம் இல்லை, ஐடியா இல்லை. I don't do that. ஓகே. Why? நீங்க பண்ணுவீங்களா? கண்டிப்பா. நான் யூஸே பண்ண மாட்டேன். அப்படியா? யூஸ் பண்ணுவேன் ரொம்ப. அது பாருங்க, இது ஒரு விஷயமா கண்டென்ட்டா ரோல் பண்ணி அது ஸ்டோரியில ஷேர் பண்ணிப்பாங்க இந்த உங்க. லிமிட்டடா யூஸ் பண்ணுவேன். ரொம்பலாம் யூஸ் பண்ணா அப்புறம் அடிக்ட் ஆயிருவோம் அதுலயே. அதனால சோ கரெக்ட்டுங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி பேசுறேன். போடு கண்டென்ட். சரி, இப்போ நீங்க நிறைய ரோல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா எந்த ரோல் நீங்க சொல்லுவீங்க? இதுவரைக்கும் பண்ணதுல அப்ப பண்ணிட்டு இருக்கிறதுல? பெருசா தான் முன்னாடி சொன்ன மாதிரி பெருசா எதுவும் பண்ணலங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க வந்து கிளப்பி விடுறதுல எவனா ஒருத்த கமெண்ட் அடிச்சான்னு வச்சுக்கோ, அசிங்கமா போன் பண்ணுவேன். கௌசல்யா நம்ம மர்மோஸ் இருமோஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய ஆள் பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ல பார்த்தேன் நான் மேசிமாவோ எப்பா எப்படி இருக்காரு பார்க்க. தேங்க்யூ. ஸோ கொலை பண்ணிடுவோம். ஸோ எவ்ரி ப்ராஜெக்ட்ஸ் இஸ் வெரி 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 க்ளோஸ் டு மீ. இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸோ நம்ம ஒரு விஷயமும் ஒன்று நம்ம கற்றுக்க முடியும். முன்னாடி பண்ண தப்ப இப்போ பண்ணியிருக்க மாட்டோம், கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டோம், அட்லீஸ்ட் 5%. ஸோ I am very happy with whatever projects I am doing. So I am like இது அது இதெல்லாம் இல்லை, எல்லாமே கெத்து தான் எனக்கு. என்ன இல்லை கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆமாம் தானே? ரொம்ப தெளிவா. நானும் அப்பப்போ கண்டென்ட்ல வரணும்னு பார்ப்போம்மா. எதா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணுற மாதிரி ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். எதுக்குமே இடம் கொடுக்காமையா? அது எதுக்கு நான் இடம் கொடுக்கணும்? இல்ல ஒரு சில பேர் வந்து வாய்க்கு வந்ததை பேசிடுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா நீங்க தெளிவா எனக்கு என்ன தோணுதோ அதான் பேச முடியும். கரெக்ட், தட் இஸ் கரெக்ட். ஆமா, அப்புறம் அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஓகே. அண்ட் NSK அவங்க வந்து அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் சேலஞ்சிங்கான லைஃப் ஃபேஸஸ்ல வந்து இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க அவங்களோட சப்போர்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கெரியர்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி? ஸோ உங்களை ஃபேமிலி அப்படின்னு வரும்போது மதர் ஆஃப் மை பியூட்டிஃபுல் சன், என்னுடைய குழந்தைக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு தாய். ஐயா பர்சனலி ரெஸ்பெக்டர். கொஞ்சம் சீரியஸாக தான் பேச முடியும். லவ் போடுறா கட்டு. So yeah, frame அங்க வை frame அங்க வை, close வை, rolling. So yeah, that is like quite a big respect on her, man, seriously. And yes, she is a backbone. She was my backbone, obviously. நான் இந்த கெரியர் இப்படிலாம் வந்த காரணத்துக்கு கண்டிப்பாக வந்து she is like a good catch on me, like வந்து because I'm putting lot of effort for my side. So அதுக்கப்புறமேல் வந்து she knows that I am the one who's running for my son, and because I always want to do good for my son. There is no to him. நோவே இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் I'm like, come on, I give you the best food, I give you the best shelter, home, நல்ல ட்ரெஸ்ஸு,
ஆனால் கொஞ்சம் விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்படின்னு ஒரு இது இருக்கும்போது ஸோ ஷீ இஸ் ரைட் பர்சன் டு பேலன்ஸ் எவ்ரி திங் ஒன் ஹார்ட் யா ஓகே